ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சாய்ராவ் நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிமேல் உங்கள் சேனலில் உங்களுக்காக சில நல்ல பலன்களையும் நல்ல தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம புதுசாக துவக்கியிருக்கோம். இந்த முயற்சியை துவக்கியிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக சொல்லுறேன். மே 1 நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை நமது சாய்ராவ் நியூமராலஜி சேனல் நேயர்களுக்காக இப்போ வழங்க போகிறோம். இந்த குரு பயிற்சியானது 2024 வருடம் மே மாதம் 1 காலை 10:31 நடக்க போகிறது. அதாவது குரோதி வருடம் பிறந்த உடனே வரக்கூடிய முதல் பயிற்சி. இந்த வருஷத்தில் வேறு எந்த கிரகங்களின் பெரிய பயிற்சியும் கிடையாது. சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ கிடையாது. குரு பயிற்சி மட்டும்தான் இந்த குரோதி வருடத்தில் இருக்குது. அடுத்த வருஷம் மறுபடியும் குரோதி வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பயிற்சிகள்லாம் வரும். ஸோ இந்த வருடத்தில் இந்த 2024 வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி எங்கே இருக்கார், எங்கே போக போகிறாரு, எத்தனை நாள் இருக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். மே 1 2024 வருஷம் காலை 10:32 31 வினாடி 31 நிமிஷம் 36 வினாடி, அதை 32 நிமிஷம்னு எடுத்துக்கலாம். ஸோ 10:32 AM மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் அவர் எத்தனை நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 2025 வருடம் மே மாதம் 14 ராத்திரி 7:59 வரைக்கும் இங்கே இருக்க போகிறாரு ரிஷப ராசியில். இந்த ரிஷப ராசியில் அவருக்கு மறைவு ஸ்தானம், அதாவது மறைவு ஸ்தானம் எதிரியோடைய வீட்டுக்கு போகிறாரு. அதனால் இந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. அவருடைய பார்வை பலம் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்தான பலம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, ஸ்தான பலம் இருந்ததுன்னா அந்த இடத்த கெடுத்துட்டு மற்ற இடத்த பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். இப்போ ஸ்தான பலம் இல்லாததுனால அந்த இடத்த ரொம்ப கெடுக்க மாட்டார். அதாவது நெகட்டிவ் பலன்கள் இருக்காது. குரு பார்வை அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த 2024 குரு பயிற்சிங்கிறது ஆல்மோஸ்ட் பல ராசிகளுக்கும் இருக்கிற 12 ராசிகளில் ஒரு 75 to 80% ராசிகளுக்கு நற்பலன்களைத்தான் வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கார். இவருடைய பார்வை பலம் 5ஆம் வீட்டுக்கும், இவர் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் வீடு 7ஆம் வீடு 9ஆம் வீடு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் மே 3 அதாவது மே 1 குரு பயிற்சி நடக்கிறது. மே 1 குரு பயிற்சி நடந்த ஒரு 2 நாள்லேயே மே 3 அன்னியிலேருந்து குரு அஸ்தமன பலனை அடைகிறார். அஸ்தமனம்னா அவருக்கு நம்ம பூமியிலேருந்து அவருடைய பார்வை நமக்கு கிடைக்காது. மே 3 ஜூன் 2 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு குரு பகவான் அஸ்தமனம் அடைவதன் மூலமாக பல ராசிகளுக்கு மேன்மையை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்தந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் செப்டம்பர் 8 2024 முதல் பிப்ரவரி 4 2025 வரை குரு வக்ரகதியில் அடைய போகிறாரு. வக்ரகதியில் ட்ராவல் பண்ண போகிறாரு. ரிஷபராசியிலே இருக்க போகிறாரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், இப்போது இந்த குரு பயிற்சினால் பாதகமான பலன்கள் ஏதாவது ராசிக்கு இருந்தால் கூட இந்த வக்ர காலத்தில் நற்பலன்களை கொடுப்பார். அதே சமயம் இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் இந்த வக்ர காலத்தில் சற்று சங்கடமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் சேர்த்து ரெஃபர் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தால் இப்போது இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் செப்டம்பர் 8 முதல் பிப்ரவரி 4 வரைக்கும் குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு அமோகமான பலன்களையும், நேர்கதியில் இருக்கக்கூடிய காலத்தில் சற்று சங்கடமான பலன்களையும் கொடுப்பார். ஸோ இதை நம்மளுடைய ஜாதகத்தையும் ரெஃபர் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர பொதுவான பலன் வேணால் இதை எடுத்துக்கலாம். இந்த குரு பயிற்சியில் பொதுவான ஒரு பரிகாரத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தனிப்பட்ட ராசிக்கு என்னங்கிறத அப்போதைக்கு பார்த்துக்கலாம். பொதுவான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மகான்கள் தரிசனம் செய்வது, அதாவது மகான்கள்னால் சித்த புருஷர்களை தரிசனம் செய்வது,
அல்லது சந்நியாசிகளை தரிசனம் செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை வாங்குவது, அல்லது குருமார்களை தரிசித்து ஆசீர்வாதம் வாங்குவது, குரு ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது, பழனி இந்த மாதிரி இடங்களுக்கு, தென்குடி திட்டை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவது மேன்மையை ஏற்படுத்தும். இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே தட்சிணாமூர்த்தி தான். அவர் யாருன்னு கேட்டால் சிவனுடைய ஒரு அம்சம். அதனால் எல்லா சிவபெருமானையும் எல்லா கோயிலில் எந்த இடத்துலலாம் சிவபெருமான் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த சிவபெருமானை வணங்கினாலே குரு பகவானை வணங்கின பேறு கிடைக்கும். அதே சமயம் முருகனையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி. கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் ரீதியான ஸ்தானம், உத்தியோக ரீதியான ஸ்தானம். அந்த இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வேலை இல்லாத கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி வேலையில் அமர்த்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானம், அதாவது 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்பு. தெளிவான சிந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு சார்ந்த சிந்தனை மட்டும் இல்லை, ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசியில் பிறந்தவாளுக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, குரு பார்வையை கொடுக்கறதுனால திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு இப்போ தான் சார் திருமணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதம் கூட ஆகலை சார்னா அவளுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும். சார் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஆகிடுது சார், எங்கள் வீட்டில் எல்லோரும் எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக குழந்தை பாக்கியம் ஏற்படலை அப்படின்னா யாரும் அவமானப்படுத்தக்கூடாது, அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். என்ன காரணம்னா கர்மாவை முடிச்சிட்டான்னு அர்த்தம். கர்மாவை முடித்தவாளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அமையாதுங்கிறதும் ஒரு தாத்பரியம் உண்டு. அதனால் அந்த மாதிரி இல்லாதவளை அவமானப்படுத்தக்கூடாது. அப்படி அவமானப்படுத்தினா அந்த பாவம் உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பெரிய லாபத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. கன்னிராசி நண்பர்களுக்கு படிக்கிற குழந்தைகள் அமோகமாக படிக்க போகிறா, படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பூமியின் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். தாயார் மூலமாக வருமானம் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு அந்த வழக்குகளில் வரவேண்டிய சொத்துக்கள் உங்கள் பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் சொத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்குள்ளார அந்த 4 பேர்த்தில் 2 பேர் குறைஞ்சி 2 பேருக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்களும் ஒத்தராக இருப்பீங்க. ஸோ மொத்தத்தில் லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 2024 குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் உடன் பிறந்தோருடன் மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ மொத்தத்தில் குடும்பத்தில் அந்யோன்யத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த கன்னிராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு, ஏன்னா 6ஆம் இடத்துல சனி, அடுத்தது 7ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறாரே, அதனால் எங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் வருமா அப்படின்னு கேட்டால் எஸ் வரும். அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். தென்குடி திட்டை அல்லது ஆலங்குடி போன்ற குருஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுங்கள். குருவின் அருளின் காரணமாக உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படும். இந்த குரோதி வருடத்தில் ஏற்படுகின்ற குரு பயிற்சியினால் உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும் நம் நேயர்கள், சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விமோசனம் அடைந்து சந்தோஷம் ஏற்பட்டு மன நிம்மதி, ஆரோக்கிய முன்னேற்றம், பண வருமானம், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல் போன்ற அனைத்து யோகங்களும் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அடியேனின் பிரார்த்தனையாக அந்த குரு பகவானின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.